வருமா? காத்திரு. இது டோரிடியாஸ் தானா? அப்பா, அப்படி ஒரு கேக் இருக்கு. இந்த கருப்பு கிண்டர் சர்ப்ரைஸ் ஆர்வமூட்டும். இதை தொடங்குகிறேன். மைலி, எனக்கு என்ன? நானும் கூட மக்காரூன் கேக்குகள் மற்றும் பெரிய மஞ்சள் கிண்டர் சர்ப்ரைஸ் கொண்டிருக்கிறேன். நானும் கிண்டர் மூலமே தொடங்க விரும்புகிறேன். பாக்கெட் திறக்க. ஓ, இது மிகவும் மஞ்சள் மற்றும் பெரியதாக இருக்கிறது. இப்போது ஒரு முட்டையை உடைத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய விரும்புகிறேன். நம்ப முடியல. அற்புதமான இளந்தினி வண்ண உடையில் என்ன அழகான பார்பி. சூப்பர். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பார்பி என்னிடம் இருந்தால் பரவாயில்ல. நான் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை. ஓ, எனக்கும் ஒரு பார்பி கிடைச்சது. அருமையானது. அவளுக்கு கருப்பு ஆடை இருக்கிறது. அது எனக்காகவும் வேண்டும். நான் என் பொம்மையை கேக்கின் மேல் வைக்க போறேன். ஹே மைலி, நிமிஷம். நான் மேலே இருக்க போகிறேன். உங்கள் கருப்பு பார்பி இந்த கேக்கின் மேல் இருக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க கூடாது. என்ன முடியாது? என்ன? அத பாருங்கள். இது குளிராக இருக்கிறது. இப்போது நிச்சயமாக இந்த பொம்மையை கேக்கின் மேல் வைக்கலாம். ஆச்சரியம். சரி, இப்ப நான் கேக்க வேற ஏதோ ஒன்னால் அலங்கரிக்கணும். இருந்தா கருப்பு சாக்லேட் அல்லது டோரிட்டோஸ். ஓ, என்னிடம் ஒரு யோசனை வந்துள்ளது. நான் பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். நான் கிண்டர் சாக்லேட்டின் அனைத்து துண்டுகளையும் அதில் வைப்பேன். சூப்பர். இப்போது நான் மிக வெப்பமான டோரிட்டோஸை முயற்சி செய்வேன். ஆம், இதுவை பண்ணி விளையாட்டாக இருக்க வேண்டாம். ஓ, ஆனால் இது கண்டிப்பாக என் சாக்லேட்டை உருக்கப் போகிறது. யூஹூ, இது வேலை செய்துவிட்டது. அத பாருங்கள். இந்த முறையில நான் எப்போதும் சாக்லேட்டை உருக்க விரும்புகிறேன். என்ன அடுத்து? மைலி, நீங்க கூட இதை செய்ய முடியுமா? தயவு செய்து எனக்கு செய்ய முடியுமா? சரி, வேற ஒரு சிப்செட் முயற்சிக்கலாம். நான் தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு சூடு! இதை நான் என்னவோ நானே வைத்துக் கொள்ள முடியவில்லை. வாவ், நான் பயந்தே போயிட்டேன். இது வேலை செய்து விட்டதே. நன்றி டீனா, நீங்கள் சிறந்தவர். இப்போது நான் கேக்கை குளிர்ச்சியான சாக்லேட் கிரீமால் அலங்கரிக்க முடியும். இது அற்புதமாக இருக்கிறது. எங்கள் கேக் மிக ருசியதும் மிக சுவையானதும் இருக்கும். அது சரி, நான் அத்துடன் எங்கள் பொம்மையின் உடைகளை துஷ்டிப்படுத்தியோமா? பாருங்கள், மிகவும் நல்லது. இப்போ நான் இதை மொன்காரூன்களால் அலங்கரிக்க போகிறேன். அப்படிதான். சூப்பர். இத வெப்பமான டோரிடோஸால் அலங்கரிக்கணும். சரி, அவ அழகா இருப்பின்றாலும் சுவை மோசம்தான். இத பத்தி என்ன சொல்ற மைலி? எனக்கு தோன்றது மிக அருமை. வாவ், நச்சுப்புடைய இனிப்புகள் கிடைத்திருக்கின்றன. வாவ், ஓரியோ, கோக் M&M ஐஸ் இருக்கின்றன. என்னிடம் எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது. இதை பிடிக்க நேரத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த இளஞ்சிவப்பு மார்ஷ்மெல்லோக்களை பாருங்கள். எந்த அருமையான இதயம். அருமை. நான் அவற்றை கேக்கும் மேல் வைக்கும். அழகு. சில்லென்று நான் ஓரியோவை தொடங்குகிறேன். இது ரொம்ப சுவையா தெரியுது. ஒரு இறைச்சியை முயற்சி செய்யலாம். வெறும் ரசமானது. எனக்கிடத்தில் கருப்பு M&Mஸும் உள்ளன. எனக்கு ஒரு மிக சிறந்த யோசனை வந்தது. கருப்பு கண்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஓரியோஸின் மையத்தில் ஒட்டுவேன். பின்னர் அவற்றை கேக்கில் ஒட்டுவேன். அவை கண்களாக இருக்கும். இது நகைச்சுவையாக இருக்கிறதா என்ன? எனக்கு பிடிக்கும். கேக் முழுவதும் ஓரியோ கண்களில் இருக்க வேண்டும். அப்படி. மைலி, என்ன பூ செய்ய போகிறேன். எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு யோசனை. எனது கேக்கை பாக்கி குச்சிகளால் அலங்கரிக்க விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி போல மிக சுவையாக இருக்கும். மேலும் அவை கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இப்போது அதை கேக்கில் ஒட்டுங்கள். ஓ, அருமை. எனக்கு ஒரு தின்றக்கூடிய வேலி உள்ளது. இப்போது அந்த இனிய வேலிக்கு ஜெல்லி ரிப்பன்களை சேர். அவையும் மிகவும் ருசியானவை. மார்மலி மட்டும். ஓ சரி, அதை சாப்பிட்டு விடு. டினா, இது உன் முறை. நன்றாக. எனக்கு ஒரு வெடிக்கும் பாப்ராக்ஸ் காரமல் உள்ளது. அற்புதமாக. அதை கேக் மீது தூவ விரும்புகிறேன். இப்போது நான் சிறிது முயற்சி செய்ய போகிறேன். ஓ, நான் கிராமல்களை நகர்த்தினேன். இனி தேக்க முடியவில்லை. ஓ, அது பட்டாசு போல இருக்கின்றதா? அழகாக இருக்கிறது. டீனா, நீ உன்னையே தடுக்க வேண்டாம். அது மிகவும் அழகாக இருந்தது. அது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் கேக்கை அலங்கரிக்க நேரமாகிவிட்டது. எனக்கு சில லாலிபப்ஸ் இருக்கின்றன. என் சின்ன தோட்டத்தை பார்த்துவிடு. இது அழகாக இல்லையா? அருமை அல்லவா? டீனா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்னும் எனக்கிடமே சாக்லேட் சீரப் உள்ளது. முதலில் அதை சுவைக்க விரும்புகிறேன்.
ஆஹா, இது எவ்வளவு சுவையாக உள்ளது. ஐயோ, மன்னிக்கவும், கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டேன். இப்ப யோத்ததான் அந்த அச்சில நிரப்பி அழகான உருவங்களை உருவாக்க போறேன். இது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஓஹோ, இப்ப இது எல்லாற்றையும் உரைய வைக்க போறேன். ஓ, அத பாருங்க, அப்படியே குளிரா இருக்குது. விரைவான உரைய வைப்பதற்கான பச்சை நலிகார சமாளிப்பு மிகுந்த அதிசயமா வருது. இங்கே இவைகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இவை அழகாக இல்லைனா எனக்கு இத்தனை அழகான சாக்லேட் விலங்குகள் கிடைத்தன. அவற்றை கேக்கில் வைப்பதை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அப்போவே எல்லாம் முடிந்துவிடும். மைலி, நம்ம கேக் 100 மடங்கு அழகாகவும் ருசியாகவும் மாறிவிட்டது. அதிர்ஷ்டமா இல்லை? கேக் மேலும் மேலும் அற்புதமாக பேண்டிக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் மற்றொரு அடுக்கு தொடங்க ஆவலாக உள்ளேன். இங்கே புதிய பலகாரங்கள் உள்ளன. சூப்பர் உள்ளது. அவற்றில் எனக்கு பிங்க் ஸ்கிட்டில்ஸ், பிங்க் பாப்கார்ன் மற்றும் பிங்க் சாக்லேட் இருக்கின்றது. உன்கிட்ட என்ன இருக்கிறது? எனக்கு கருப்பு மர்மலைட் ஸ்டிக்ஸ் மற்றும் கருப்பு மல்டிசர்ஸ் இருக்கின்றது. இது சூப்பர். இந்த மர்மலைட் மென்மேலும் சுவைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லது. என்ன பண்டித என்பது எனக்கு தெரியும். எடுத்துக்கொள்ள கத்தரியை தேவைப்படும் மற்றும் இந்த மார்மலேடுகளை வெட்ட போகிறேன். என் கேக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது. எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நோய்டியல் கிராகையை அலங்கரிக்க போகிறோம். பூனையின் முகத்தை அமைக்க விரும்புகிறேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது மால்டீசர் இனிப்புகள். இதை பற்றி நான் சிந்திக்கிறேன். ஓ சரி, நான் மால்டீசர்களை எனது டாப் கண் மூலம் குக்கியின் மீது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரும் இதை செய்ததே இல்லை. நாங்கள் துப்பாக்கியால நோக்கி வருகிறோம். ஹாய், இது நல்லா நடந்து வருகிறது. வாவ், இத பாருங்கள், நான் செய்துட்டேன். சீதர்ஸ் கேக். மைலி, இப்போ இவங்க ஷாட்டா. உண்மையா? சிறப்பு. என்னிட ஸ்கிட்டில்ஸ் இருக்கும். யூனிகார்னின் தலை போடணும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு. இப்போது நான் சுற்றிலும் பாப்கார்ன் வைக்க போகிறேன். ஒரு கேக்ல இது அழகா இருக்கும். பாரு, அதை பாருங்கள், அது பூசிறது. அழகு. என்னாரை கண்ணாடி பக்கம் மிக சூப்பர். ஆனால் உன் பக்கம் மைலி அருமையாக இருக்கிறது. மேலும் எங்கள் பொம்மை மேலிருந்து அற்புதமாக தோன்றுகிறது. ஓ, இந்த பாரு மைலி, எங்கள் பிழிச்சிதவர்களாக இருக்கிறோம். நம்ம கேக்கை அலங்கரிக்க முடிந்தது. நம்ம அதை சூழ்ச்சிக்க வேண்டும். டீனா அஞ்சி பொம்மையையும் மடித்து வைக்க வேண்டும். இதை செய்ய என் கூடுதலாக அனுமதிச்சதற்கு நன்றி. டீனா, இந்த பார்பியை நான் உதைப்பேன். இப்ப நீ ஒரு கேக் துண்ட முயற்சி செய்வோம். வாவ், ரொம்ப சுவையா இருக்குது. ஆஹா, சுவையா இருக்குது. பிங்க் கேக் அற்புதமா இருக்குது. நான் நிறுத்தவே முடியவில்லை. மைலி உணர்வர உண்ணுகிறாள். ஏன் நான் மீண்டும் முயற்சிக்கவில்லை? எனக்கு சந்தோஷமான கேக் உள்ளது. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது 2வது அடுக்கு நேரம் வந்துவிட்டது. முதலாளியில் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாகவும் இருக்கு. மேலும் பல அலங்காரம் மிகவும் நல்லதாய் இருக்கிறது. நிறுத்த முடியலை. டீனா, சீக்கிரம் முயற்சி செய். நிச்சயமாக. எவ்வளவு ருசியானது. என்னிடம் இன்னும் அதிகமான ஓரியோஸ் உள்ளது. இது மிகவும் சாக்லேட் போல உள்ளது. மேலும் நச்சோஸ் கூட இருக்கின்றன. இது போன்று முயற்சி செய்க. சரி. ஓ, இதோ இப்போது கூட காரமாகவே உள்ளது. மைலி, நான் கொதித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, கேக்கு சேதமடைய கூடாது. நான் அதை செய்து விட்டேன். நன்றி மைலி, நீ எங்கள் கேக்க காப்பாத்தினை. மற்றும் உனக்கு ஒரு மிக சுவையான கேக் இருக்கிறது. சந்தேகமே இல்லை. கடைசி அடுக்கை முயற்சிப்போம். கண்டிப்பாக முயற்சிப்போம். வணக்கம். இது ருசியா தோணுது. குட்டி குச்சி பெருமைப்படுத்துகிறது. ரொம்ப நல்லது. இப்ப கேக் தானே? ஆமா, இது ரொம்ப நல்லது. நானும் அதை வேண்டும். என்கிட்டே சாக்லேட் விலங்குகள் இருக்கின்றன. அவற்றினை முயற்சிப்போம். நல்லதே, எனக்கு பிடிச்சிருக்கிறது. இன்னும் கேக் ஒன்றும் முயற்சிப்போம். என்கிட்டே ஒரு மிகவும் ருசியான இரத்த கேக்கும் இருக்கிறது. மிக சிறந்தது. பெண்களுக்கு அவர்களின் கேக் கிடைத்ததில் மகிழ்ச்சி. அவர்கள் மிக பெரும் கேக்கை சாப்பிடுவதை கவனியுங்கள். நம்ப முடியாதது. இந்த சவால் முடிந்த பிறகு அவர்கள் நீண்ட காலம் இனிப்புகளை சாப்பிட முடியாது. படிதார்க்க முடியாததல்லவா? வேறு வழி இல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது உங்களிடம் பெரிய வயிறுகள் இருக்கின்றன. நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர்கள் பெண்களே. பேன் முதல் சவால் எனக்கு எந்த உணவை செய்தான் என்று ஆச்சரியப்படுகிறேன். ஒரு தர்பூசணி.
அது ஆனால் அதை சுவாரஸ்யமா சமைப்பது இருக்கும். உன் விஷயம் எப்படி கேண்டு ஏம்மா, வந்தது? உன்னிடம் என்ன எண்ணங்கள் உள்ளன? உண்மையில் வேறு ஏதோ யோசிக்க முடியும். ஹே, கவனமாக இரு. ஆம், இப்போது ஏமாவுக்கு தர்பூசணியை வைக்க குறைவான விருப்பங்கள் உள்ளன போல. ஆனால் இன்னும் ஏதாவது யோசிக்க முடியும், சரியில்லையா? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. கூலான கருவிகள், ஆனால் அவை உங்களுக்கு எப்படி உதவும்? இல்லை, அது கண்டிப்பாக வேலை செய்யாது. மேலும் அதை இல்ல, இது வேலை செய்யாது. பக்ஷல், நான் கேட்க கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை பண்ணுவதற்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த தர்பூசணி ஏற்கனவே நிறைய தூசி மண்டி கொண்டிருக்கிறது. இது உணவுக்கு சரியானதாக இல்லை. ஏமா, நீங்க இதை தூக்கி போட போகிறீர்கள் தானே? இல்லை, அவள் இவ்வாறு ஒரு பக்ஷல் பெண்ணுக்கு படைக்க விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம்! ஆமா, பாட்டி விரக்தி அடைந்துள்ளார். எம்மாவுக்கு அழகான தர்பூசணி பரிமாறுவது எப்படி என்பதை காண்பிக்க நேரம் வந்துவிட்டது. நாம் போகலாம். அருமை! உள்ள என்ன இருக்கிறது என பார்ப்போம். வாவ், தர்பூசணி மிகவும் சுத்தமாக சுத்தம் செய்யப்பட்டது. இப்போது அதை அழகாக நறுக்க ஒரு சிறப்பு கத்தியை எடுக்கிறோம். ஓ, இந்த சிறந்த துகள்களை ஒரு பிளேட்டில் வைக்க வேண்டும். போதும். ஆகவே ஒரு மிச்சமுள்ள துண்டு இருப்பது போல் தெரிகிறது. அதை சாப்பிடலாமே. அப்படியா? இது எங்கள் சமையலாளர் பெட்டி அவர்களின் முறை. கவனமாக பாருங்கள், ஒரு உண்மையான ஷீப் வேலை செய்கிறார். வாவ், என்ன ஒரு அபூர்வமான வடிவம்! இது உண்மையான கலை இலக்கியம். இப்போது பெட்டி ஓரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் வெட்டுகிறார். இப்போது இது போல ஏதையா காணவில்லை. காத்திரு, பெட்டி அதிசயங்கள் செய்கிறார். இதை பாருங்கள், இது நம்ப முடியாதது. இது முழுமையானது. பிராவோ பெட்டி. 3 உணவு பரிமாணங்களும் தயார். அதுவே ஒரு தேர்வு செய்யும் நேரம். வாவ், எல்லாமே எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த உணவுடன் தொடங்கலாம். எப்படி சாருடன் இருக்கிறது. தோல் இல்லாமல் தர்பூசணி சிறப்பாக இருக்கிறது. மனதிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியானால் இது என்ன? இது ஒரு கிண்டலா? தர்பூசணியில் சில தூர்வாரம் இருக்கிறது. அற்புதமாக உள்ளது. பெண்பெட்டி தயாரித்த உணவை விரும்புவாரோன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு போதுமானதாக ஒரு துண்டு போதவில்லை போலும். இதுவே ஏற்கனவே ஒரு நல்ல அறிகுறி. தேர்வு பாட்டியின் உணவு மற்றும் பெட்டியின் உணவிற்கிடையில் உள்ளது போல் தெரிகிறது. நிச்சயமாக எங்கள் சமையல்காரர் வெற்றி பெறுகிறார். பெட்டிக்கு வாழ்த்துக்கள். ஒரு மதிப்புக்குரிய மற்றும் முக்கியமாக மாண்புடைய வெற்றி. என்ன சொல்ல வேண்டும்? ஒரு கலைஞர். ஒரு புதிய சவால். இது என்ன? ஒரு முட்டை சற்றே ஆச்சரியம் தருகிறது. வாவ், இது எப்படி சமையலாக முடியும்? எனக்கு ஒரு தரவும் கூட இல்லை. ஆனால் நான் முயல்வேன். இதை விட எளிதாக இருக்க முடியுமா? எனக்கு இது, அது மற்றும் இதை வேண்டும். அதை எப்படி சமையல் செய்கிறேன்? நாம் அதை இப்படியும் அப்படியும் முயற்சி செய்யலாம். ஓ, அப்படியா? ஓ, அது பாட்டியின் முட்டை உரிச்சிலிருந்து வெளியே வந்தது போல் இருக்கிறது. இப்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயம் முட்டையின் அவசானங்களை பேர்த்து ஓடு சவ்வை விட்டு விடுகிறோம். இது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போது சிறிது ஜெலட்டின் மற்றும் சில தண்ணீர். அங்கே ஒரு கிவியை வைத்து கலக்கிறோம். பின்னர் நாம் அதே விடயத்தை வேறொரு நிறத்தில் செய்ய வேண்டும். ஆச்சரியமாக்கும். இவ்வளவு பல வகையான அழகான நிறங்கள் இருக்கின்றன. இப்போது கிடைச்ச திரவத்தை எடுத்துக்கிட்டு சிரிஞ்ச எப்படியோ அற்புதம். இப்ப யாழ் நம் பயன்பாட்டுக்கு வரும். நம் பால் நிறைய நீர்ச்சங்கள் எழில் வண்ணங்களை ஊற்றுறோம். சூப்பர். ஆனால் பெட்டி ஈர்க்கப்படவில்லை போல் தெரிகிறது. உண்மையான முட்டையை சுரபரைசுடன் காட்ட போகிறேன். வெள்ளை சாக்லேட்டின் வாயால் தொடங்குங்கள். இது சரியான சாக்லேட் கிரீம் ஆக மாறியது. அதை 3 வித்தியாசமான குண்டிகளில் ஊற்றுகின்றோம். நாம் சேர்க்குவோம். சிறிது நிறம் சரியானது. 2 3 சட்டி முட்டை பூச்சிகள். நாங்கள் ஊற்றி அதை அசைவியுங்கள். இப்போது அதை குளிரச் செய்ய வேண்டும். அதை தேப்போம். ஆமா, நமக்கு அதுதான் தேவை. சரியானது. நம் உள் தொகுப்பு உள்மையும் சில அடர்த்தி சேர்த்து அதை மூடுகிறேன். மற்றும் voila, உலகின் சிறிய குஞ்சுகள் தயாராக உள்ளன. எதுவாக இருந்தாலும் உடையை உருக்கி என் விளைவை காண நேரமாயிற்று.
பெண் எனது டெசர்ட் அதிகம் விரும்புவான் என்று நினைக்கிறேன். இதை பாருங்கள் அழகு. எம்மா, நீ என்ன செய்கிறாய்? எதுவும் இல்லை. எம்மா என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவளிடம் அதிக நேரம் இல்லை. மேலும் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை அது முட்டையில் அல்லது பலூனில் இருக்கும் அதிர்ச்சி என்று இருக்கலாம். அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று யாரேனும் புரிந்து கொள்கிறார்களா? என்ன நுடல்லா? ஏன் எம்மா இந்த கிண்ணத்தை நுடல்லாவால் மூடுகிறாள்? இவ்வளவு கேள்விகள். ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிகிறது. நுடல்லா இருந்தால் சாப்பாட்டு குழலி கூட ரசிக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்னவென அறிய ஆர்வமாய் உள்ளது. இப்போது இறுதி ஒவ்வாமை, இனிய தூவல்கள். ஆனால் இது இன்னும் சாப்பிடத்தக்கதாக இல்லை. அறிவிக்கலாம். பெண் செய்யும் நேரம். தேர்வு 1, 2, 3. இதிலிருந்தே நான் தொடங்குவேன். பல நிறங்கள். அது ஜெல்லியா? எனக்கு ஜெல்லி பிடிக்காது, ஆனால் பொதுவாக அது குறைபாடில்லாமல் உள்ளது. இங்கே என்ன இருக்கிறது? வாயாவா, எவ்வளவு மெருகூட்டப்பட்ட கிரீம்! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மற்ற முறையில சாக்லேட். இது வாயில் விரயமாக கரைகிறது. அற்புதம்! எவ்வளவு பெரிய இனிப்பு! வாயாவா. ஏமா, இது உண்மையில ஒரு பழிக்குத்தானா? குறைந்தபட்சம் அதிர்ச்சி உண்மையாக மாறிவிட்டது. இருந்தாலும் ஏதோ ஒன்னு சொல்லுகிறது. போதுமானதாக இருக்காது எனக்கு வெற்றி சொல்கிறது. பெற யார் வெற்றி பெற போகிறார்கள்? பெண். கண்டிப்பாக இது பெட்டியின் உணவு. இன்னொரு நம்பிக்கையான வெற்றி. பிராவோ. மூணாவது சுற்றில் நாம் என்ன பார்க்கிறோம்? டோனட். அருமை! எங்கள் பங்கேற்பாளர்கள் டோனட்கள் தயாரிப்பதில் போதுமான அனுபவம் கொண்டிருக்கின்றனர் என்று நம்புகிறேன். மேலும் அவர்கள் தங்கள் சமையல் திறமையால் எங்களை கவரச் செய்ய முடியும். வெட்டி தன்னம்பிக்கையுடன் நான் தொடங்குவானா? மாவை தயார் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அவரை போன்ற ஒரு நிபுணருக்கு இதைவிட எளிதானது எதுவும் இல்லை. இப்பொழுது அவர் இதை ஆயத்தமாக்குகிறார். மாவு என்று சொல்லினால் ரெடியாக உள்ளது போல் ஒரு தெரிகிறது. கிரேடியோ ஒன்றிற்கு மட்டும் விஷயம் உள்ளது. நாங்கள் ஒரு பெரிய மாவை வெட்டுகிறோம். உண்மையில் சிறியவைகள். அவள் நிறைய சமைக்க போகிறாளா? டோனட்ஸ். இப்போது அவள் ஒரு திசைக்கு சிலை சேர்க்கிறாள். என்ன அழகு! மேலும் ஒரு சிறிய துண்டு. இப்போ இத உருட்ட வேண்டும். நாங்கள் இத பற்றக்குறியாக உருட்டுகிறோம். இப்படி உருட்டி இப்போது எல்லாம் தெளிவாகி உள்ளது போல. வேறு வண்ணங்களில் வண்ணமிடப்பட்ட துண்டுகளையும் நாங்கள் உருட்டுகிறோம். துண்டுகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து விடுங்கள். இப்போ அத்தனையையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய வண்ணக்கொல்லி மாவில் மாற்றுகிறோம். அப்ப இதை இப்படி போட்டுடுறோம். அப்பா எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப நான் அதை பேக் பண்ணணும். அருசியான ஆப்பிள். எனக்கு அதே தேவை. நம்மளுக்கு சமையல் அறையில ஒரு திருடன் இருக்கிறா. எம்மா நீ சமைக்க அழகா இருக்குது. பாட்டி கவனமா இருங்க. எம்மா உங்க சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட போறா. எங்க திருடன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார் போல இருக்கு. நாம அவளை என்ன செய்ய போறோம் பாட்டி? நான் கோழி உருந்து சாப்பிடுவேன். எந்த நினைப்பு வரக்கூடாது. உஃபு, கடுமையான ஆனால் பாடத்தை காட்டுவதற்கு நாணய பாடம் சிறந்தது. சரி எம்மா, இப்பயாவது சேவளத்தின் இனிமைக்கு பதிலாக பசுமையான வெங்காயத்தின் கசப்பு நிமிர்கிறது. அது டீ. சில நேரங்களில் இப்பயங்கரம் எம்மாவை சிறிது உணர்ச்சிக்கு கொண்டு வரும். ஏய் எழுந்துரு எம்மா, உனக்கு சமையல் செய்ய தொடங்க இப்போது சரியான நேரம். என்ன செய்கிறாய்? ஒரு டோனட்டிற்கு தேவையான வடிவத்தை கொடுக்கும் விழிப்புணர்வூட்டும் விதம் முக்கியமானது. இதுதான் வேலை செய்தது. அப்பால் வெப்பம் கூடிய சிகப்பு கிரீம். நாபெவ்ஜி அன்குன்யோ. சிறிது மிட்டாய். மேலும் சுவைக்கு ஆமாம் வருத்தம் ஊட்டுகிறதே, மிகவும் சற்றே. ஆஹா பரவாயில்லை, இது சரியாக இருக்கும். இப்போது எம்மை தனது தொலைபேசியை மீண்டும் உபயோகிக்கலாம். மற்றபடி சமையல் எப்படி இருக்குது? ஆச்சரியமா இருக்குது. பாட்டி ஒரு ஆப்பிள் துண்டை குச்சியில் வச்சு அத மாவில் மூழ்க வச்சு இப்ப அத கத்திரிக்கால் கொதிக்கும் எண்ணெயில் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். மஜ்ஜி நெடிகள் மட்டுமே. மற்றும் வாவ், இது எப்படி சுவையாக தாஸ்கிறது. இந்த அழகை காப்காலியை எல்லாம் யானை போன்றது. எங்க சமையல்காரரிடம் கிட்டத்தட்ட அனைத்தும் தயாராகிவிட்டது. என்ன பெரிதும் அழகான டோனட். அப்புறம் அதை ரெண்டாக வெட்டுகிறார். அவர் உள்ள ஏதோ சேர்க்க போறார் போல இருக்குது. ஓ எவ்வளவு கிரீம், கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ். சரியாக இருக்கிறது. இப்போது அதுக்கு மேல் அனைத்தையும் மூடி இருக்கிறோம். தயார். அந்த வாய்ப்பு உண்மையில நாங்கள் துவங்குகிறோம். ஓ ஆம், பானாபடேட்.
மூணாவது சுற்றில் யார் வெற்றி பெறுவார்? ஹோம் பென் பெட்டிஸ் டோனட்டுடன் தொடங்க விரும்புகிறார் போல. ஓ, இது இல்லை என்று ஒரு முடிவாக இருக்கிறது. அதுவும் பெரியதாக உள்ளது. கிரீம் மிகுந்து உள்ளது. அது உடைந்து விட்டது. சரி, இப்போது இது எம்மாவின் வாரம். நான் சொல்ல வேண்டும், அது நல்லாக இருக்கிறது. அதுக்கு சுவைத்து பார்ப்போம். மோசமில்லை. மூடந்த மாவின் டோனட். சரி பென், என்ன சொல்ற? இது நல்லது. ஆம், அவருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குது. ஜெயிச்சவரை நாங்க தீர்மானிச்சிட்டோம். பாட்டிக்கு வாழ்த்துக்கள். இது நல்லாவே வாங்கிய வெற்றி. ஆம் ஆம் ஆம். ஓஹோ, நன்றி பேரன். நான் எங்கு தொடங்குவது? எனக்கு தெரியும். அந்த நிறங்களை பாருங்கள். நான் கூரையை அலங்கரிக்கிறேன். இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. ரொம்ப குளிர்ச்சியானது. நல்லா இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். என்ன? வாவ். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நான் தயாராக இருக்கிறேன். நானும் கூரையுடன் தொடங்குவேன், ஆனால் நான் உலோக சங்கிலிகளை பயன்படுத்துவேன். ஆமாம், இது சரியானது. முத்தம் பதிலாக நான் ஒரு மண்டையை தொங்க விடுவேன். நீங்கள் பயந்து விட்டீர்களா? ஹா 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 ஹா. அருமை. பிலா 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 பிலா. உண்மையிலேயே அப்பா, என் அழகான ஜன்னல் சாளரங்களை பாருங்கள். என்ன? நான் கருப்பு சாளரங்களை வைத்திருப்பேன். அஃப், ஹூம். ஆம், ஹூம். எதுவாக இருந்தாலும் என்ன சேர்க்கலாம்? சரி, நான் என் பிரகாசமான நிறங்களின் பலகையை எடுப்பேன். என் இளஞ்சிவப்பு வீட்டின் சுவர்கள் மிகவும் அழகாக இருக்கும். இது அற்புதமாக இருக்கிறது. அப் அப் அப். எவ்வளவு மந்திரமாய் இருக்கிறது. வாவ். நான் ஒரு சிறிய மென்மையான பாயை சேர்க்கிறேன். ஒரு ஊதா நிற கைகள் மேசை மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு கடின மேசை. சில வடிவமைப்புகளை சேர்க்கிறேன். வாவ். என்ன? மற்றும் அலங்காரமாக வாவ்வால்களை வைத்திருப்பேன். குழு. அது ஊதா சுவர்களில் அற்புதமாக தெரிகிறது. அதை பாருங்கள். என் கைக்கழல்கள் இங்கே சிறப்பாக இருக்கும். முடிஞ்சது. சிலந்தி வலைகளுடன் ஒரு சோஃபா, ஒரு மண்டையோடு மேசை மற்றும் ஒரு படுக்கையறை மேசை. மேலே சில அலங்காரங்களை சேர்த்து ஒரு மிருதுவான பாய் கருப்பு. நிச்சயமாக அந்த விளக்கை பாருங்கள். ஓ, சுவைக்கும் கோம்பு. ஆம், கூம் கூம். நான் சுவரில் புதன்கிழமையின் புகைப்படத்தை ஒட்டுவேன். அப்படியா? அவளுக்கு எந்த அறை பிடிக்குமா? கண்டிப்பா. சரி சரி சரி, இது அற்புதமாக இருக்கிறது. சரி. ஆயு, வாவ். நான் என் வீட்டுக்கு திரும்பி செல்வேன். ஆம். இந்த விற்பனை இயந்திரத்தை பாருங்கள். உள்ளே சுவையான மிட்டாய் இருக்கிறது. மேலும் சில அழகான கரடிகள். ஹூ, எனக்கு வேறு ஒரு யோசனை வந்துவிட்டது. பார்ப்போம். இந்த அழகான வானவில் பாருங்கள். இது இந்த சுவரில் அருமையாக இருக்கும். கொடுத்தேன். உங்களுக்கு சில சுவையானவை வேண்டுமா? அதோ போங்கள். அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன். ஹே ஹே. ஓ, நன்றி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். யாம் ஹூ. ஓ, என் கடவுளே. சரி சரி பெண்களே, முதல் மாடி தயார். இது முற்றிலும் சிறந்தது. வாவ். அடுத்ததுக்கு போவோம். சமையலறைக்காக கருப்பு மரச்சாமான்களை பயன்படுத்துவேன். ஓ,
ஆம், அந்த அலமாரிகளை பாருங்கள், மண்டை ஓடுகளுடன் நிச்சயமாக. மற்றும் அதன் அருகில் ஒரு உண்மையான கல்லறை, வெறும் கிண்டல் தான். அங்கே அலமாரிகள், ஒரு மேசை, நாற்காலிகள் மற்றும் சில பாத்திரங்கள் உள்ளன. நிச்சயமாக. வாவ், என்ன ஒரு உணர்வு! சுவரில் பழமையான கடிகாரம், இன்னும் சில விஷயங்கள் தயாராகிவிட்டது. ஓ, ஒரு வௌவால்! ஓ மை காட், அது நமக்காக. இங்கே வா. புதன்கிழமை உனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் கோக் எடுத்துக்கொள்கிறேன். அருமை, நன்றாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி! இந்த சமையலறை இனி ஏற்றதல்ல. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆம், மிகவும் சிறந்தது. ஹே, நான் உண்மையில் இளஞ்சிவப்பு அலமாரிகளில் ஏதாவது வரைவேன். பார்ப்போம். ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. சில மேலும் கூறுகளை சேர்த்தல். நான் ஒரு மேதை கலைஞன். இது குளிர்ச்சியாக இல்லையா? இதை உள்ள வைக்கிறேன். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். ஒரு மேசையும் நாற்காலியையும் வைக்கிறேன். வாவ், பூனை பற்றி மறக்காமல் இருக்கலாம். நீங்கள் சிறந்தவர். ஓ, நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு ஸ்பீக்கர் தேவை. சரி, இதோ இது. அதை விரும்புகிறது போல தெரிகிறது. ஓ, இந்த இசை! பெண்களே, உங்கள் சமையலறை சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் சத்தமாக இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது உங்களே? அப்படியா? நாம் அடுத்ததுக்கு போகிறோம். ஓ, இல்லை, ஒரு சிலந்தி. அட, அது உண்மை அல்ல. என்ன டீனா, இது நகைச்சுவை அல்ல. ஓ, என்னை! சரி சரி சரி, பார்ப்போம். சிலந்தி வலை. சிறந்த திரைகள் இப்போது. நான் உடனே ஒரு பாயை சேர்க்கிறேன். மோசமில்லை. உன்னால் என்ன? என் திரைகள் வண்ணமயமான மணிகள் ஆக இருக்கும். இது மிகவும் அழகாக இருக்கிறது. பாருங்கள், இதோ ஒரு ஜன்னல், இன்னொரு ஒன்று மற்றும் ஒரு பிரகாசமான பாயும். முழு தரையும் இதனால் மூடப்படும். அருமை! நீ இங்கே என்ன செய்கிறாய்? கொஞ்சம் காத்திரு. அது சரி. அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ, என் புருவம்! என்ன? ஓ, அதை அவசரமாக திருப்பி அனுப்ப வேண்டும். நல்லது, மிகவும் சிறந்தது. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். சரி, வால்பேப்பர் பற்றி பேசுகிறோம். 3வது அறையில் சுவரில் யூனிகார்ன்கள் மற்றும் வானவில் இருக்கும். இது ரொம்ப பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது உங்கள் கோட்டுகளுக்கான இடம், உங்கள் அழகான படுக்கை. இந்த இதய வடிவத்திலான தலையணையை பாருங்கள், அழகாக இருக்கிறது. ஒரு மேக்க மேசை கண்டிப்பாக. ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள் நிறைய. நீங்கள் அதை விரும்புவீர்கள். ஹை பை நண்பா. அப்படியா டீனா, என் வீடு தயார். என்ன? நான்
வேகமாக இருந்தேன். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு கருப்பு படுக்கை சந்திரனுடன். இது அற்புதமாக இருக்கிறது. சில விவரங்களை சேர்க்கிறது. அந்த சாண்டிலியர்கள் ஒரு வயலின் உங்கள் படுக்கையின் பக்கத்தில் இருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள், வென்ஸ்டே? ஓ சரி, இங்கே நாங்கள். ஆம், நீங்கள் இப்போது கண்டிப்பாக வாசிக்கலாம். ஹூம் ஹூம் ஹூம். பாருங்கள், பிரிட்னி. அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி. ஓ, என்னை ஆர்போஸ், வீடு புதன்கிழமைக்கும் என்னிடுக்கும் தயாராக உள்ளது. எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கள் தங்கள் பொம்மைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ, பிரிட்னி, ஏதாவது பிரச்சனையா? டீனா, நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஹாரி, ஓ போகலாம். பெண்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். சிறப்பு. உங்கள் வீடுகள் மற்றும் பொம்மைகள் மிகவும் வேறுபட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றாக விளையாடலாம். இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். ருசியானது. சிறந்த நேரத்தை கழியுங்கள். அடுத்த சவாலில் உங்களை சந்திப்போம். அது மிக விரைவில் இருக்கும். பை. நான் எங்கு தொடங்குவது? ஓ சரி, குப்பையில் சுவாரஸ்யமான ஏதாவது கண்டுபிடிப்போம். வாவ், இந்த குச்சி எனக்கு தேவைப்படும். என் பப்ளி இதற்கு ஒட்டுவேன். இப்போது இதை தரையில் ஒட்டலாம். ஒரு குளிர் மர தரையை உருவாக்குவோம். வாவ், நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்றை இழந்துட்டேன். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எடுக்கிறேன். அதிகமானதை வெட்டுகிறேன். அடுத்ததாக அதை ஒன்றாக ஒட்ட வேண்டும். என் மூக்கிலிருந்து ஏதோ ஒன்றை பயன்படுத்துவேன். அதை சுவர்களுக்கு ஒட்டுகிறேன். அருமை, அருமை, அருமை. இது சிறந்தது. டிபனி, நீ என்ன செய்தாய்? நான் கண்டிப்பாக இதை விட சிறப்பாக செய்வேன். என் ரோபோ நாயை அழைக்கிறேன். வணக்கம் உதவியாளரே, என் வீட்டிற்கு சில மின்மினி சேர்க்கவும். நல்ல வேலை. நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த துணியால் ஒரு கம்பளத்தையும் செய்ய வேண்டும். உங்கள் லேசர் பார்வையை இயக்கி கம்பளத்தை வெட்டுங்கள். சரியானது. நன்றி. நான் அதை வீட்டில் வைக்கிறேன். ஜெஸ், நீ எனக்கு பொறாமைப்படுகிறாயா? நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கு சிறந்த யோசனைகள் உள்ளன. சீன சாப்பாட்டு குச்சிகளையும் ஒரு பாப்சிகிள் குச்சியையும் எடுத்து பசையை எடுத்து குச்சிகளை ஒன்றாக ஒட்டுகிறேன். அப்படியே போகலாம். நான் இதை வீட்டில் வைக்க போகிறேன். இப்போது எனக்கு ஒரு சிறிய துணி தேவை. நான் அதை டி-ஷர்ட்டில் இருந்து வெட்டிக் கொள்கிறேன். நன்றாயிருக்கிறது. ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து மற்றும் 2 ஸ்பாஞ்சுகளை இணைக்கிறது. அதை துணியால் மூடுகிறது. இது என் வீட்டில் தயாரித்த படுக்கைக்கு ஒரு மெத்தையாகும். ஓ, இன்னொரு யோசனை. ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட்டை வெட்டுவோம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. அதை படுக்கையில் ஒட்டி அலங்கரிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. டிஃபனி, உன்னால் என்ன? நகைக்காதே. நான் ஸ்லைமை வெட்டுகிறேன். ஆனால் அதை செய்ய முடியவில்லை. எனக்கு வேற ஏதோ தேவை. விஷயங்களை சுருக்க ஒரு பிளாஸ்டர். இதோ சுருக்கும் செயல்பாட்டை இயக்குகிறேன். இப்போது அதை படுக்கையில் வைக்கலாம். சரியானது. இந்த படுக்கையை பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆம், என் பார்பிக்கு சரியானது. இதை அறையில் வைத்து ஒரு நாற்காலி சேர்ப்போம். வாலா, என்ன சொல்றாய் ஜெஸ்? ஓ, அது சரி.
பழைய பாட்டிலில் இருந்து ஒரு நாற்காலி செய்வேன், மேலும் ஒரு மேசையும். இப்போது ஒரு தீக்குச்சி பெட்டி நிறைய அதை ஒன்றாக இணைத்து நமக்கு டிராயர்கள் கிடைத்து விட்டது. முடிந்தது. ஆனால் நான் ஏதோ மறந்து விட்டேன். சரி, என் இதழில் அழகான படங்கள் உள்ளன. அவற்றை வெட்டி அறையில் தொங்கவிட வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக. நன்றா. செல்ஃபி எடுக்கலாம். அருமை. இது ஒரு சிறந்த படம். இது என் பார்பியின் அறையில் தொங்க வேண்டும். முதல் மாடி தயார். இரண்டாவது மாடிக்கு செல்கிறோம். வாவ் பெண்களே, உங்கள் அறைகள் மிகவும் மாறுபட்டதாக ஆனால் மிகவும் அழகாக இருக்கின்றன. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் டிபனி? எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. இதோ ஒரு ஹார்ட்வேர் கடை. ஹாய், அருகே வாருங்கள். இங்கே பாருங்கள். சமையலறை, கழிவறை, படுக்கை, மேசைகள். சரி, நான் உங்களுக்கு ஒரு சாதனங்களை வழங்க முடியும், ஆனால் உங்களிடம் மரச்சாமான்கள் உள்ளன. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு சிறிய மாதிரிகள் தேவை. நீங்கள் அதை எனக்கு விற்க முடியுமா? நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. இவ்வளவு பணமா? அருமை. உங்களுக்கு உதவ நான் இருக்கிறேன். இதோ ஒரு பொம்மை சமையலறை. இது உங்களுக்கு பொருந்தும். சிறப்பு. இப்போது என் பார்பிக்கு ஒரு சமையலறை உள்ளது. நான் எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். இது அழகாக இருக்கிறது. என் பார்பி அங்கே காலை உணவு, மதிய உணவு அல்லது இரவு உணவு சாப்பிடுவாள். ஷிப்பனியின் சமையலறை அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? குப்பையில் இருந்து சுவைக்கூழ், அதிலிருந்து பாத்திரங்களை செய்யலாம். நாங்கள் ஒரு வாணலி, ஒரு தட்டு, ஒரு நாற்காலி மற்றும் ஒரு குளிர்சாதன பெட்டி செய்யலாம். எல்லாவற்றையும் சமையலறையில் பொருத்துவோம். வாவ், மோசமாக இல்லை. இதையெல்லாம் நான் தனியாக செய்தேன். இன்னும் என்ன சேர்க்கலாம்? குப்பையில் ஏதாவது தேடுவோம். ஒரு காகித துண்டு, மற்றும் மார்க்கர். அருமை. நான் சில கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகளை வரைய போகிறேன். நன்றாக இருக்கிறது. அதை பல வண்ணங்களால் நிரப்புகிறேன். அதை மூன்றாவது மாடிக்கு ஒட்டலாம். அழகான சுவரொட்டி. இப்போது ஒரு காகிதத்தாளில் இருந்து ஒரு கழிப்பறையை வெட்டுகிறேன். அதை நான் எனக்காகவே செய்வேன். அதை குளியல் அறையில் நிறுவுவோம். அடுத்தது நமக்கு ஒரு குளியல் தொட்டி வேண்டும். வாவ், என்னிடம் என்ன இருக்க போகிறது என்று எனக்கு தெரியும். ஒரு பொற்குளியலறை. இது பணக்கார மக்களுக்காக. இந்த லெகோ செட்டை பாருங்கள். என் அரச மாடியில் எல்லாவற்றையும் சேர்க்கிறேன். போலா, எவ்வளவு அழகாக மின்னுகிறது பாருங்கள். எல்லாம் தயார். என் பார்பி இப்போது ஓய்வெடுக்கலாம். வாவ் பெண்களே, உங்கள் வீடுகள் முழுமையாக தயார். ஜெஸ்ஸின் மலிவு வீட்டையும் விலையுயர்ந்த டிபனியின் பொம்மை வீட்டையும் நெருக்கமாக பார்ப்போம். அது அற்புதம். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். ஹாய் டிபனி, உன் பார்பிக்கு ஒரு கார் கொடுக்க முடிவு செய்தேன். சாம், நன்றி. அற்புதமான பரிசு. நீ சிறந்தவன். ஐயோ, அது என்ன? நானே இந்த காரை நமக்காக செய்தேன். வாருங்கள், ஒன்றாக சவாரி போகலாம். ஜானி, இது அற்புதம். மலிவான மற்றும் விலையுயர்ந்த வீடுகள் தயாராக உள்ளன. விளையாடு. நாம் எங்க இருக்கிறோம்? இங்கிருந்து எவ்வாறு வெளியேறுவது? ஆஹா, இங்கு மிகவும் பல பூட்டுகள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் சிக்கி இருக்கிறோம். இது மிகவும் கெட்டதாக இருக்கிறது. காத்திருங்கள், அமைதியாக இருங்கள். சரி, போகலாம். 3 நப்ஸ் கிட்டில். They're now and Catrium window. They're dead. வாவ், முழு பைல் ஸ்கிட்டில்ஸ். இது மிகவும் வண்ணமயமாகவும் ஆர்வமூட்டுவதாகவும் உள்ளது.
என்ன? ஓ, நான் தயாராக இருக்கிறேன். நம்மிடம் இன்பமான ஏதோ கிடைக்கட்டும். தயவு செய்து. அது வெறுக்கத்தக்கது. மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது. என் முடியில் ஏதோ சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, இந்த அறையின் விசையா? ஹூ, அல்லது அது ஒரு பூட்டு வேலை செய்யுமா? நீ எங்கே சென்றாயா? கூடிய விரைவில் வரு. ஏய், முதல் பூட்டு தயாராகிவிட்டது. நீ? ஓ, சரி, புதிய சவால். சரி, புதன் முதல் துவங்கு. ஆமா, சரி, முயற்சி பண்ண போறேன். ஐயோ, கேவலமா இருக்கும். அப்படியா? அது நல்லா இருக்கின்றது. ஓ, ஆம், அதுவே முடிவு. நானும் அதில் சேர விரும்புகிறேன். சரியாக இருக்கு. ஓ, உன்னிடம் எல்லாம் இருக்கிறதா? சரி, நான் என்னை மீண்டும் முயற்சிக்கிறேன். சரி, சவாலுக்காக நான் இதை முடிக்கணும். எனக்கு அதை செய்யலாம். ஓ, கீ கிடைத்து விட்டது. ஏய், நாங்கள் இரண்டாவது பூட்டை திறக்கப் போகிறோம். சரி, நான் செய்கிறேன். ஆடுங்கள். சரி, நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள். நீயே தொடங்குகிறாய். முடியாது. அவரும் போர் தொடங்கலாமா? வாங்க போகலாம். நல்லா நல்லா நல்லா. அதுல என்ன இருக்குது? ஒரு கம்மி கரடி. நான் இதை எளிதாக சமாளிக்க முடியும். நாம் நம் நாம். ஆம், நல்லதே. என்னவென்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் கேமரா. நான் முயற்சி செய்ய போகிறேன். அடா, நீங்க கம்மியான சாக்லேட்டா மாத்திட்டீங்க. புதன்கிழமை எனக்கு ஒரு துண்டு கொடுத்துடு. புதன்கிழமை. என்ன அற்புதம். ஓ, இது மிகவும் நல்லது. ருசிக்கிறது. ஏம், அதுதான் கேமரா. நான் உங்களை படம் எடுத்துக்கொள்ளவா? ஓ, சரி, நான் அதை திறக்கிறேன். கோழிக்கால். அது அருவருப்பு. அவர்களின் படம் எடுக்க விடு. இப்போது அது சுவையாக தோன்றுகிறது. சாப்பாடு ருசித்து சாப்பிடுங்கள். ஓ, இவை சுவையாக இருக்கின்றன. நான் இப்போதே கடைசி சாக்லேட் சந்ததியை எல்லாம் சாப்பிட போகிறேன். அங்கே திறவுகோல் இருக்கிறது. நாங்கள் செய்தோம். இது சோடுகிறது. நன்றாக செய்தாய், வென்ஸ்டே. ஆணையை பற்றி என்ன இருக்குது என்கிறதை தெரிந்து கொள்ள போறேன். அன்மம், நெளிவுள்ள மற்றும் அருவருக்கத்தக்க ஒரு விஷயமும் இல்லை. நீங்க போங்க. ஓ, ஆம், இதை செய்யலாம். அது நீங்கள் அதில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள். ஆம். ஓ, இல்லை, ஊசி போன்ற ஒன்று மற்றும் பச்சை முகக்கழிவு போல. அந்த எண்கள் என்ன? அது தெளிவாக இருக்கிறது. அப்படியே கடவுச்சொல். அது திறக்கப்படுகிறது. அடுத்தது. எனக்கு காட்சியிலே எதுவும் தெரியவில்லை. நீங்க எங்கே இருக்கீங்க? அது நல்லதுதான். மறைமுகமாக குடிக்கும் பழக்கம் சம்பந்தப்பட்டது. இத பண்ணலாம். சரி, நீ முதல்ல பண்ணு. சரி, இது அருவருக்கானது. ஆனால் நான் இதை முடிக்க வேண்டியிருக்கும். சரி, இத பண்ணலாம். இது முடிந்தது. எனக்கு சரியாக இல்லை. பார்ப்போம். அது நல்லது. அது கோக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும் என்று தெரியும். 2 மெண்டோஸ்களை பாட்டிலில் வைத்து விடலாம். எழுந்திரு. ஆக்கு, நான் கவனம் எடுத்து விட்டேன்.
என்னுடைய குடிநீர் ருசிக்க நேரம். ஓ ஓ என்ன நடக்கிறது? என்னோ தரித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அது ஒரு திறவுகோல். வெண்டி, என்னை பற்றி என்ன? ஆஹா, நீ என்னை காத்திருக்கவே இல்லை. சரி, இதை போல செய்வோம். முடிந்து விட்டது. சரி, 3, 2, 1 அடுத்த சவால். அது உள்ள என்ன இருக்கு? இல்லை இல்லை இல்லை, பிலா பிலா பிலா. நான் முதலில் போகவில்லை. சரி, நான் அதை என்னால் செய்கிறேன். தொடுவதற்கு மிக நல்லது. உடலை மாவு, எவ்வளவு கோளாறு. இதை எடுத்துட்டு வைக்கிறேன். என்ன குறும்பு. சரி, நான் சாதிக்க முயற்சிக்கிறேன். ஏய், நான் என்ன கண்டுபிடித்தேன் பாரு. ஓ, நீ மிகவும் நன்றாக இருக்கிறாய். வெட்னஸ்டே, அதுதான் கடவுச்சொல். அருவருப்பாக இருக்கிறது. செல்லலாம் மற்றும் சிறந்தது. இன்னும் ஒன்று உள்ளது. இது நான் முன்பு பார்த்தது கிடையாது. சுவாரஸ்யமாக உள்ளது. அதுதான் அவளுக்கு தேவையானது. நோக் நோக். அங்கே யார்? அதற்குள் என்ன இருக்கிறது? ஓ வருடி, அதை பார்த்தால் பயமாக இருக்கிறதே. சரி, இது திறப்போம். வாவ், இது வெஃபில்ஸ். மிக அழகாக உள்ளது. சரி, இப்போது ஒன்சரா. அதுல என்ன இருக்கிறது? ஓ இல்ல, உள்ள என்ன இருக்குது? அக்கறை. ஆயிட்டே. பயமா? ஓ, இது மிகவும் கெட்டமாக உணர்கிறது. சரி, எழுந்திருவோம். அதில் என்ன உள்ளது? ஒரு சாவி. நாங்கள் சாதித்து விட்டோம். இது கடைசி, இது கடைசி. அதை விரைவாக திறப்போம். என்ன நடக்கிறது? நான் நல்ல ஜம்ப் எடுக்கவில்லை. நல்ல வேலை. இன்று நாம் வீட்டை ஓவியம் அடிக்க வேண்டும். நல்ல வேலை ஒலிவர். வீட்டை ஓவியம் அடிக்க தீண்ட சிறப்பான வேலை செய்தீர்கள். இது ஒலிவர் எனும் கையோடு வரும் 6 விமான நாய், என் சிறந்த நண்பர் மற்றும் செல்லம். என்ன மாதிரியான இந்த நாய் என்ன நாய்? முதலில் இவர் கேள்விப்படுகிறேன். நண்பா, உனக்கு சில ரோமங்கள் இருக்கின்றன. வாவ், என்னை முன்னால் ஒரு உண்மையான நாய் இருக்கிறது. இல்லை, என்னுடைய சைபர் நாய் ஒலிவர். ஜாக், நான் உன்னை தேட்டு விசாரிக்கலாம். என்ன ஆச்சு? கம்பிகளின் மீது மின்சாரம் ஓட வைக்க வேண்டும். இந்த ஜாக் என் வீட்டு முற்றத்தில் நுழைய முடியாது. நாங்கள் டேனி மற்றும் பிபி இடையில் மோதல் தோன்றுகிறது. அவர்கள் எப்படி பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றாக. சோலார் பேனல்கள். ஒலிவர், என்னை அமைதியுடன் பாதுகாத்ததற்கு நன்றி. நன்றாக செய்தாய். அது எவ்வளவு குளிர். கோபப்படுத்தும். மேலும் நாயிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மின்னேற்றம் தேவை. எங்களுக்கு கொடுத்து விட்டோம். தெருவில் நேராக. அருமை. ஒலிவர், ஐயோ, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் ஆக்கப்படுகிறது. நமக்கு ஒரு செயற்கைக்கோள் வேண்டும். ஓஹோ, எல்லாத்தையும் பிடிக்கிறதே. நல்ல படம் இருக்கிறதா ஒலிவர்? இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நல்லாவா இருக்கு? அற்புதம். வா, நான் என் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. சரி, சைபர் டாக், இதை பண்ணலாம். முடிந்தது. லேசர் பார்வை. அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நல்லா ஒலிவர், அதுவே மிக சிறந்தது. இந்த கதவு மிகவும் நீடிக்கும். இல்லை, நியோலைட்ஸ். நம் வீட்டை நியோலைட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன். இது அழகாக இருக்கும். அற்புதம்.
அது எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒரு சில தட்டொட்டிகளை தேவை. ஓலிவர், வாருங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள். வா, நிச்சயமாக நமது வீட்டை காணலாம். அமைதி, மிக குல் விஷயம், பெரிய விஷயம். என்னை கொண்டு வந்தது என்ன? ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது உன் பாண்டத்துடன் விளையாடு. இதிலிருந்து நாம் எல்லாம் என்ன உருவாக்கலாம்? சரி, அலங்கரிப்போம். எனக்கு இதுவும் ஸ்டேபிளரும் தேவை. எங்கு பணிக்கிறார் ஜாக்? மிக நன்றி. பால்கோனியில் அலங்காரம் செய்து விட்டோம். ஜாக், நீங்கள் சிறந்தவர். அடுத்து என்ன? ஓ, ஒரு யோசனை. சுவர்களை பெப்பரோனி கொண்டு அலங்கரிப்போம். இது எனக்கு பிடித்தது. எடுத்துக்கோ ஜோய். எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். ஜாக், எங்கள் அலங்காரங்களை சாப்பிடாதே. இப்போது இங்கே கொஞ்சம் மணல் உள்ளது. நாம் வரிசையை சமன்படுத்த போகிறோம். அதுவும் அப்படிதான். ஜாக், எனக்கு தகடுகள் பொறுத்த உதவிக. கண்டிப்பாக. ஓ பேபி, இது மிகவும் குளிர்ச்சி. அருமையான வேலை. இப்போது விளையாட நேரம். ஜாக், அத பீடி. ஓ, நான் ஏற்கனவே ஒரு வெளிப்பகுதியலா நானே பிடிக்கிறேன். என்கிட்ட இருக்கு. ஜாக், நீ நல்லா பண்ற. இப்போது ஒரு நிமிடம். இது இந்த வீட்டுக்கு சிறந்தது. பலமாக மாறுபடுகிறது, ஆனால் மிகவும் அற்புதம். ஆசிரியரே, நான் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்தேன். நன்றி நண்பரே. எனக்கு வெடிச்சோளம் மிகவும் பிடித்தது. ஓ, அது காலியா? ஆனால் நான் நிறைந்திருப்பதாக இல்லை. ஓலிவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. கண்டிப்பாக ஆசிரியரே. பிபி, அவள் நாயுட என்ன செய்கிறாள்? சுழற்சி வர. ஜாக், சுழற்சி வர. நீ மிகவும் நல்லவள். என் தலை சுழல்கிறது. இப்போது நட. நாம் இதை செய்யலாம். சரி, நான் வந்துவிட்டேன் முதல்வரே. ஓ, ஒரு ஆபத்தான பொருள். விளையாடுவோம். அதை அழிக்கிறோம். ஓ இல்லை, அது ஜாக்கின் பந்து. டேனி, உன் இரும்பு துண்டு எங்கள் பந்தையை அழித்து விட்டது. ஜாக், நாமங்களுக்குள் போகிறோம். என்ன? இன்னும் நான் எதையும் காணவில்லை. உலகர், உன் பேட்டரி குறைந்திருக்கு. அவன் காப்பாற்றப்பட வேண்டும். அவசரமாக உள்ளே போகலாம். சார்ஜிங் பேட் எங்கே? அங்கேதான். படுத்துவிடு ஒலிவர். ஓய்வு கொள். வீடு உள்ளே காலியாக இருக்கிறது. நான் கவனிப்பேன். எனது விளையாட்டு பொருட்களுடன் தான் ஆரம்பிப்போம். அவை அருமை. இப்போது நாங்கள் எல்லா சுவர்களிலும் விளக்குகளை வைக்கப் போகிறோம். இந்த வழியில் அதை செய்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நமக்கு அதிக விளக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அறையை நியோலைட்களின் உதவியுடன் அலங்கரிப்போம். ஆனால் அதை எங்கு வைக்கலாம்? ஒரு நாய் வரைப்பு. அது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ, நான் இங்கே கூட விளையாடலாம். கோபி, என்னையே குணப்படுத்துகிறாய். சரியா? இப்போது உள்ளேயுள்ள அனைத்தையும் மாற்றி மேம்படுத்த போகிறோம். முழுமையானது. ஓ, உன் விருதுகளை இந்த அலமாரிகளில் வைப்போம். நீ மிக அற்புதமான நாய். உனக்கு சால்ட்டி வேண்டுமா? இதோ உன் சால்ட்டி. ஹூரே, ஒரு உண்டி. எனக்கு உண்டிகள் மிகவும் பிடிக்கும். நன்றி பிபி, நீ மிகவும் இனிமையானவள். இந்த பதக்கம் உனக்காக. நீ அழகான நாய்களின் முதல் இடத்தில் இருக்கிறாய். இப்போது உனக்காக ஓய்வெடுக்க ஒரு இடம். நீ இங்கு தூங்கலாம். என்ன நினைக்கிறாய்? வா, இனிமையாக இருக்கிறது. நாங்கள் உன் உணவுடன் ஒரு வீட்டை இங்கு தொங்க வைத்து விடுவோம். ஒட்டு திறந்து கொள்வோம். அங்கே உணவு அதிசயமாக இருக்கின்றது. சூடான கோடை நாட்களுக்கு ஒரு படுக்கை. உங்களை தேடி
முறையிடுவோம். நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். டேனி மற்றும் பிபி அவர்களின் செல்லப்பிராணிகளுடன் அழகிய வீட்டை வைத்துள்ளனர்.